வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள், கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக சொற்பொழிவை ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் இன்றைய தினமும் அவனுடைய மார்க்கத்திலிருந்து ஒரு சில விடயங்களை படிப்பதற்காக வேண்டி, ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அவனுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே அந்த அடிப்படையில் இந்த வாரமும் அவனுடைய மார்க்கத்திலிருந்து ஒரு சில விடயங்களை படிக்கின்ற கேட்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காதுதாழ்த்தி கேட்டு, சொல்லப்படுகின்ற செய்திகள் குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையில் அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை பிற சகோதர சகோதரிகளுக்கு எடுத்துச் சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, சென்ற வாரம் ஒரு மனிதனிடத்தில் நட்பண்பு எந்தளவு அவசியமாக இருக்க வேண்டும், இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் ஈமானுக்கும் நட்பண்புக்கும் இடையில் எவ்வளவு நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கிறது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு எப்படி இஸ்லாத்தை எடுத்துச் சொல்ல வந்தார்களோ, அல்லாஹ்வை பற்றி எப்படி எடுத்துச் சொல்ல வந்தார்களோ, அதே போன்று நட்பண்புகளை பற்றி அஹ்லாக்குகளை பற்றி பேச வந்தவர்தான் நபி அவர்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். அந்த அடிப்படையில் ஒரு மனிதனிடத்தில் காண வேண்டிய நல்ல பண்புகளும் நிறைய இருக்கின்றன, இருக்கக்கூடாத கெட்ட பண்புகளையும் குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கின்றன. எனவே எங்களுடைய தொடர் தலைப்பாக இஸ்லாம் கண்டித்திருக்கக்கூடிய மோசமான பண்புகள் என்ன என்பதை பற்றி ஒரு சில விடயங்களை நாங்கள் தொடர்ந்து எடுத்து நோக்கலாம் என்று நினைக்கின்றேன். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த அடிப்படையில் ஒரு மனிதனிடத்தில் காணப்படக்கூடாத மிக மோசமான பண்புகளில் ஒன்றுதான் பெருமை என்று சொல்லப்படுகின்ற கிபிர் என்று சொல்லுகின்ற அந்த பாவம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளில் தலைக்கணம் என்று பெருமைக்கு செல்வோம். அடுத்தவர்களை மதிக்காத தனம், அடுத்தவர்களை இரண்டாம் நிலையில் வைத்து பார்க்கின்ற பண்பு, இப்படி பல வார்த்தைகளை கொண்டு பெருமை என்ற அந்த வார்த்தையை, கிபிர் என்ற அந்த சொல்லை நாங்கள் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, பொதுவாகவே பெருமையை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் பெருமைக்கு தகுதியானவன் தானா என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்கிறானாம். இதற்கு நாங்கள் ஹதீஸுல் குதுஸி என்று சொல்வோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக ஒரு செய்தியை சொன்னால் அதற்கு நாங்கள் ஹதீஸுல் குதுஸி என்று சொல்வோம். அப்படி ஒரு செய்தியில் அல்லாஹ் சொல்வதாக நபிகளார் சொல்கின்றார்கள், அல் கிப்ரியாஉ ரிதாயி, பெருமை என்பது என்னுடைய மேலங்கியாக, என்னுடைய சால்வையாக இருக்கின்றது. வல் அவமது இசாரி, மதிப்பு என்பது, சங்கை என்பது என்னுடைய வேட்டி கீழாடையாக இருக்கிறது. ஃபமன் நாஸஅனி வாஹிதன் மின்ஹுமா, அந்த இரண்டில் ஒன்றை யாராவது ஒருவன் என்னோடு சண்டை பிடித்து பறிப்பானாக இருந்தால் கதத்துஹு பின்னார், அவனை நான் நரகத்தில் போடுவேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகளார் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலும் அபூதாவுது போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ஹதீஸை நாங்கள் சிந்தித்து பார்த்தால் பெருமைக்கு தகுதியானவன் அல்லாஹ்வாக இருக்கின்றான். மனிதனை பொறுத்தவரையில் அவன் பெருமைப்படவும் முடியாது, பெருமைக்கு தகுதியானவனாகவும் இருக்க முடியாது. அதனாலதான் அல்லாஹ் எப்படி சொல்கிறான், பெருமை என்பது என்னுடைய சால்வை, என்னுடைய மேலங்கி, யார் அதை என்னோடு போட்டி போட்டு பறிக்க நினைப்பானோ அவனை நான் நரகத்தில் நுழைவிப்பேன் என்று சொல்கிற அளவுக்கு பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ்வாக இருக்கின்றான். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அடிப்படையை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். மனிதன் பெருமை அடிப்பதற்கு தகுதியானவன் தானா? ஒருவன் படித்து பட்டதாரியாக இருக்கின்றான், ஒருவன் டாக்டராக இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் சில சந்தர்ப்பங்களில் அல்ல, பல சந்தர்ப்பங்களில் பெருமை அடிக்கின்றான். அவனுடைய பெருமை எப்படி வெளிப்படுகிறது? அவன் வாகனத்தில் செல்கிற பொழுது ஒரு கஷ்டவாளி, ஒரு நோயாளி, ஒரு பிரச்சனைக்குரியவனை கண்டால் அவன் சலாம் சொல்லுவானா? பக்கத்து வீட்டுக்காரனோடு 2 நிமிடம் நின்று பேசுவானா? இதுவெல்லாம் பெருமை இருப்பதன் காரணமாக நடக்கக்கூடிய செய்திகள். ஆனா எவ்வளவு பெரிய டாக்டர், வைத்தியராக இருந்தாலும் அவன் பெருமைப்படுவதற்கு தகுதியானவனா என்று கேட்டால் அவன் பெருமைப்படுவதற்கு தகுதியானவன் இல்லை என்பதற்கு பெரிய சான்று தெரியுமா? அவனுக்கு நோய் வந்து விட்டால் அவன் யாருக்கிட்ட போய் மருத்துவத்தை கேட்கணும்? அப்படித்தானே? ஒரு டாக்டருக்கு நோய் வந்துட்டது, அவன் யாருக்கிட்ட போய் அவன் நோயை சொல்லணும்? அவன் குற்றுநோயாகி போயிட்டான். அவன் போற போக்குல வாகனத்தில் ஆக்சிடென்ட் ஆகி காலும் கையும் முறிஞ்சு போயிட்டு, எவ்வளவு பெரிய டாக்டரா இருக்கட்டும், இன்னும் 2 பேருடைய உதவி அவன் தேடுவானா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதுக்கெல்லாம் அப்பால போய் தன்னுடைய வீட்டு டொய்லெட் நிறைஞ்சு போயிட்டது, மலசல கூடம் நிறைஞ்சு போயிட்டது வைத்துக் கொள்வோமே. ஒரு டாக்டரால் அந்த வேலையை செய்யலாமா? அந்த டாக்டர் 2 சக்கிலி என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த மாதிரி வேலைகள் செய்யறவங்க அவன் காலில் விழுந்து அவனை கூட்டிட்டு வரும். அவனுக்கு கீழே போய் செகண்ட் ஆகணும். அவனுக்கிட்ட போய் பெருமடிக்கலாம் ஒரு டாக்டருக்கு, அப்படித்தானே? அவன் வந்து வேலையை செய்ய மாட்டான். செய்யாட்டி என்ன நடக்கும்? இந்த மனிதன் முதுகுல சுமக்கவாகும் அந்த மலத்தை, அப்படித்தானே? எனவே ஒரு மனிதனை பொறுத்தவரையில் இந்த சமூகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பட்டதாரி ஒரு டாக்டர் என்று எடுத்துக்கொண்டால் அவன் இன்னொரு மனிதனிடத்தில் தேவையுள்ளவனாக இருக்கும் வரையில் எப்படி அவன் பெருமைப்படலாம்? அதை விட பெரிய அந்தஸ்தில் உள்ள ஒரு நாட்டு ஜனாதிபதி எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாட்டு ஜனாதிபதி, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அவன் பெருமை அடிப்பதற்கு தகுதியானவனா என்று கேட்டால் ஒரு டாக்டராவது ஓரளவு பெருமை அடிப்பான். ஒரு நாட்டு ஜனாதிபதியை பொறுத்தவரையில் அவன் எந்த வகையிலும் பெருமை அடிப்பதற்கு தகுதியற்றவன். ஏன் தெரியுமா? அந்த ஜனாதிபதி மக்கள் கொடுக்கிற ஓட்டத்தை நம்பி வாழ்றாரு. மக்கள் கொடுக்கிற ஓட்டு பிச்சையை நம்பிதான் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். சரியான ஒரு ஜனநாயக நாட்டை நான் சொல்கின்றேன். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, ஜனாதிபதி எலெக்ஷன் வந்துவிட்டால் அந்த ஜனாதிபதி எலெக்ஷனில் தேர்தலில் போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர் படுற பாட்டை பார்க்கலாம். 10,000 பேருக்கிட்ட போய் நாய்ப்பாடு படுவார், அப்படிதானே? பிச்சைக்காரன் புள்ளைய தூக்கியும் கொஞ்சுவார். ஏன்? அவர் பெருமைப்படுறதுக்கு தகுதி இல்லை. அந்த பிச்சைக்கார பொம்புல ஓட்டு போட்டாலும் இந்த ஜனாதிபதிக்கு என்ன செய்யலாம்? ஜனாதிபதி ஆகலாம். எனவே சாதாரணமா எல்லா மனிதர்களிடத்திலும் தேவை காணக்கூடிய இந்த ஜனாதிபதியாக இருக்கட்டும், எந்த பட்டதாரிகளாக இருக்கட்டும், பெருமை அடிப்பதற்கு தகுதியானவர்களா என்று கேட்டால் அவர்கள் பெருமை அடிப்பதற்கு தகுதியற்றவர்கள். படைத்தவன் அல்லாஹ்வை பொறுத்தவரையில் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத், அவன் எந்த படைப்பினத்தின் பக்கம் தேவையற்றவன். எனவே பெருமை அடிப்பதற்கு தகுதியான ஒரே ஒருவன் என்று சொன்னால் எங்களை படைத்த ரப்பு அல்லாஹ் மாத்திரம்தான். அடுத்த எந்த படைப்பினமும் பெருமை அடிப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாவற்றுக்கும் அப்பால ஒரு மனிதனுடைய உடம்பு எடுத்து பாருங்க. நீங்க ஒரு மனிதனுடைய உடம்பை எடுத்து பார்த்தா மனிதன் பெருமை அடிப்பதற்கு தகுதியானவனா என்று கேட்டால் 24 மணித்தியாலமும் அசுத்தத்தை சுமந்து கொண்டிருப்பவன் தான் மனிதன். 24 மணித்தியாலமும் அசுத்தத்தை சுமந்து கொண்டிருப்பதுதான் மனிதன். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த மனிதனுடைய பிறப்பை எடுத்து பாருங்கள். அந்த மனிதனுடைய பிறப்பை எடுத்து பாருங்கள். எந்த வழியினால் அவன் பிறக்கின்றான்? சாதாரணமா இன்றைக்கு மனுஷன் அடிக்கிற பெருமைக்கு அவன் பெறக்கூடிய நேரம் இருக்குத்தானே, அவன் பிறந்து வரக்கூடிய நேரம் இருக்குத்தானே, அந்த நேரத்தை மட்டும் யோசிச்சா போதும் ஒரு மனிதன் பெருமை அடிப்பதற்கு தகுதியற்றவன். சாதாரணமா ஒரு மாடு, ஒரு பசு மாடு ஒரு கண்டுகுட்டியை பெற்றெடுக்குது.
நீங்க பாப்பீங்க, கன்று குட்டியை பெற்றெடுத்தவுடனே என்ன செய்யும் அந்த தாயாடு மாடு, அந்த பசுமாடு தன்னுடைய கன்று குட்டியை நாக்கால நக்கும், சுத்தப்படுத்தி விடும். அடுத்த நிமிஷம் என்ன செய்யும், அந்த மாடா எழுந்து நின்று எந்த இடத்துல வாய வச்சு பால் குடிக்கணும்னு கண்டு அந்த இடத்துல வாய வச்சு என்ன செய்யும், பாலை குடிச்சிடும். அப்படித்தானே? ஒரு கோழி எடுத்துக்கோங்க, நீங்க கோழி அடை காப்பதற்காக முட்டையை வைக்கிறோம். அந்த முட்டை வெடித்து குஞ்சு வெளியே வந்து விட்டால் அடுத்த செகண்ட் அந்த குஞ்சு அப்படி ஒரு பக்கம் வலது பக்கம் ஒரு சாய், இடது பக்கம் ஒரு சாய் சாஞ்சா மூணாவது நேரா நிக்குது. அதோட பாட்டில நடக்க ஆரம்பிச்சிடும். அப்படித்தானே? அதனுடைய தாயை இனம் காண ஆரம்பித்து விடும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எந்த படைப்பினமாக இருக்கட்டும், மனிதனோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பிறப்பின் அடிப்படையில் ஏதோ ஒரு அந்தஸ்து உள்ளொண்டாட்டம் இருக்குது. மனிதனை விட சக்தி உள்ளொண்டாகத்தான் இருக்கிறது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, மனிதனை பொறுத்தவரையில் பிறந்தவுடன் வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ, அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய தாயின் வயிற்றிலிருந்து எந்த ஒன்றையும் தெரியாதவர்களாக. எந்த ஒன்றுன்னா பால் குடிக்க தெரியாது. அப்படித்தானே? ஒரு குழந்தை பிறந்தவுடனே பால் குடிக்க தெரியுமா? உம்மா எடுத்து என்ன செய்யணும், மார்பகத்தில் தேய்ச்சி உரசி என்ன செய்யணும், வாய் படுற அளவுக்கு வச்சு விடணும். அப்பதான் அந்த பிள்ளையால கொஞ்சம் என்ன செய்யலாம். அந்த அளவுக்கு அறிவில்லாத ஒரு நிலையில் தான் மனிதன் பிறக்கிறான் என்று சொன்னால் இந்த மனிதனால் பெருமை அடிக்க முடியுமா? இந்த மனிதனால பெருமை அடிக்க முடியுமா? அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்த கட்டம் சிந்தித்து பாருங்கள். சாதாரண ஏழைய மிருகங்கள், பறவைகள் எடுத்து பார்த்தா கூடினா ஒரு நிமிஷம், 2 நிமிஷம், 5 நிமிஷம் அதோட ஒரு சில விடயங்களை இனம் கண்டு நடக்க வேண்டியது நடக்க ஆரம்பிக்குது, பறக்க வேண்டியது பறக்க ஆரம்பிக்குது. பெரும்பாலும் மனிதன் நிலம் என்ன, குறைஞ்சது 6 மாசம் தேவை என்னத்துக்கு, அவர் இருந்த இடத்துல அடுத்த பக்கம் பிறல்றதுக்கு, நடக்கிறதுக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் தேவைப்படுது, பேசுறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் தேவைப்படுது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த பிறப்பின் அடிப்படையை மாத்திரம் சிந்தித்து பார்த்தால் ஒரு மனிதனை பொறுத்தவரையில் பெருமைப்படுவதற்கு எந்த தகுதியும் மற்றவன். சரி, பிறந்து ஏதோ அறிவோடு பட்டத்தோடு பதவியோடு வாழ்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு பிறக்கும் பொழுது ஒரு சில அறிவோடு பிறக்கின்ற அந்த படைப்பினங்களை விட மனிதன் பிறப்புல ஏதோ 2வது கட்டம் என்று வைப்போமே, வைத்தா கூட பிறந்த பிறகு என்ன செய்கிறான், அல்லாஹ் தந்த அறிவை வச்சு மனுஷன் தந்த அறிவு பேசுகிறான். தந்த அறிவு கிடையாது. மனிதன் என்ன செய்கிறான், தந்த அறிவை வச்சு என்னென்னமோ வேலை செய்யறான். அப்படித்தானே? ஒரு நெலும்பு எந்த அளவுக்கு பவர் உள்ளது, ஊதினா தூக்கி வீசிப்பட்டு போகும். அந்த நெலும்புக்கு மனுஷன் பயமா இல்லையா? நான் சும்மா கேட்கிறேன். அரே, அந்த நெலும்பை வெல்றதுக்கு உனக்கு சக்தி இல்லப்பா, நீ எப்படி பெருமடிக்கலாம்? ஒரு பூனை, ஒரு நாய், நாயுட பாரம் என்ன, மனுஷன் பாரம் என்ன? நாயுட பருவம் என்ன, மனுஷனுடைய பருவம் என்ன? இந்த மனுஷன் நாய் விரட்டி வந்தா நின்றுகிட்டு இல்லை, என்னால கையா போடுவானா, பிடிப்பானா, நாய் அட்டாக் பண்ணுவானா? மனுஷனால முடியாது. உடல் ரீதியாகவும் மனுஷன் என்னவான், பலவீனமானவன் தான். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு சிங்கமும் புலியும் உள்ள ஒரு காட்டுல கொண்டு போய் மனுஷனை விடலாமா? ஆனா படைச்சவன் கொடுத்த அறிவை வச்சு எல்லா படைப்பினங்களையும் அடக்கிக் கொண்டிருக்கிறான். ஆனா சக்தியின் அடிப்படையில் சிந்தித்து பார்த்தால் மனிதன் மிக 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 பலவீனமானவனாகத்தான் இருக்கிறான். மிக மிக பலவீனமானவனாக இருக்கிறான். எனவே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தலையில பேன் வரும், தலையில பேன். இந்த பேனுடைய சக்தி என்ன? விரல் நுனியில வச்சு ஒரு மடக்கு. அப்படித்தானே? விரல் நுனியில வச்சு ஒரு தட்டு தட்டினா செத்து போயிடும். இந்த பேனை 10 பேனை புடிச்சு தலையில போட்டா மனுஷனுக்கு நிம்மதியா தூங்கலுமா? அந்த பேனோட மனுஷனுக்கு சண்டை பிடிக்கலுமா? சும்மா கேட்கிறேன். அட, இந்த அளவுக்கு சக்தி குன்றிய நீ, இந்த அளவுக்கு பலமில்லாத நீ, படைச்சவன் ரொம்ப மிஞ்சிற அளவுக்கு பெருமைப்படலாமா நீ? அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இதை மாத்திரம் சிந்தித்தால் போதும். மனிதன் எந்த கட்டத்திலும் பெருமைப்படுவதற்கு தகுதியற்றவன். ஏன் நான் இந்த அடிப்படையை சொல்றேன் என்று சொன்னா, இந்த நான் பெருமைப்படுறதுக்கு தகுதி இல்லைன்னு விளங்கினா உலகத்தில் நிறைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அதை நான் பின்னால சொல்லி காட்டுறேன். அன்பார்ந்தவர்களே, பிறக்கின்றான், வாழுகின்றான், மரணிக்கின்றான்.
மரணித்த பிறகு என்ன நிலைமை? இந்த பிள்ளைய கொஞ்சம் உட்காரவீங்க. மரணித்த பிறகு என்ன நிலைமை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, விடுங்க விடுங்க. மரணித்த பிறகு என்ன நிலைமை? என்ன பெரிய பட்டதாரியாக இருந்தாலும், எந்த பெரிய ஜனாதிபதியாக இருந்தாலும், இந்த உலகத்தையே ஆண்டவராக இருந்தாலும், மௌத்தா போன என்ன தெரியுமா கதி? கண்ட பொஞ்சாதி பக்கத்துல வரமாட்டாள். அப்படித்தானே? கண்ட பொஞ்சாதி பக்கத்துல வரமாட்டாள். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அவரை விடுங்க, பேசாம விளையாடிட்டு இருக்கிறது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, மனிதனுடைய மரணத்துக்கு பின்னால் அந்த மனிதனுக்கு என்ன மதிப்பு இருக்கிறது? ஒவ்வொருத்தரும் நம்ம பல மையத்துக்களை காண்றோம். அப்படித்தானே? பல ஜனாசாக்கள் போய் கலந்து கொள்றோம். இந்த நிலைமையை பத்தி யோசிங்க. நானும் நீங்களும் பெருமைப்படுறதுக்கு தகுதியானவனா? நானும் நீங்களும் பெருமை. எனவே மனிதனை பொறுத்தவரையில் இந்த முழு உலக வாழ்க்கையோடு மனிதனை ஒப்பிட்டு பார்த்தால் அவன் பெருமைப்படுவதற்கு எந்த தகுதியும் அற்றவன். இதை விளங்கினா நிறைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். இன்னைக்கு நான் சும்மா உங்கள்கிட்ட கேட்கிறேன், உலக மட்டத்தில் இந்த அமெரிக்கா வீட்டோ பவர் கொண்ட கையில வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை என்ன ஆட்டிப்பட படைக்குது? இப்படிதானே? வீட்டோ பவர் கொண்ட கையில வச்சுக்கிட்டு தான் நினைச்ச நாட்டுக்கு ஆயுதத்தை போட்டு அடிக்க ரெடி, தான் நினைச்ச மக்களை கொல்ல ரெடி, தான் நினைச்ச மக்களுக்கு அநியாயம் செய்ய ரெடி. காரணம் என்ன? தனக்கு தலைக்கணம் வந்துட்டது, நான் தான் பெரியார் என்ற எண்ணம் வந்து விட்டது. அது எப்ப வருகிறதோ அப்ப அடுத்தவனை அடக்கியால நினைப்பான். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரெண்டு கூட்டத்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நரகத்துக்கென்றே படைக்கப்பட்டவர்கள், அவர்களை நான் பார்த்ததில்லைன்னு சொன்னாங்க. அதுல ஒரு கூட்டம் பெண்கள், நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இன்னொரு கூட்டம் யார் தெரியுமா? நபிகளா சொன்னார்கள், மாட்டின் வாள்களை போன்ற சவுக்குகளை வைத்துக் கொண்டு அடுத்த மனிதர்களை அடக்கி ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் என்று சொன்னார்கள். அடக்கி ஆளுகின்ற, அடுத்த மனிதர்களை கொடுமைப்படுத்துகின்ற கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் என்று சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவன் நினைக்கிறான், என்னைய பிடிக்க யாரும் இல்ல, என்னைய கண்டிக்க யாரும் இல்ல, எனக்கிட்ட கேள்வி கேட்க யாரும் இல்லைன்ற அந்த நினைப்பு தான் அந்த மனிதன் அந்த ஸ்டேஜில் கொண்டு போய் வைக்குது. இல்லப்பா, எனக்கு மேல ஒருத்தன் இருக்கிறான், என்னைய படைச்ச ரப்ப ஒருத்தன் இருக்கிறான், அவன் என்னை விசாரிக்க போதுமானவன், அவன் என்னை கண்டிக்க போதுமானவன் என்ற அந்த தாழ்வு மனப்பான்மையோடு வாழ்ந்தால் யாராவது ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்வானா? உதாரணமா வச்சுக்கோங்களேன், நான் ஒரு அரசியல்வாதி, இன்னைக்கு சமூகத்தில் இதை பார்க்கலாம். நீங்க என்ன யோசிக்கிறான்? எனக்கு பின்னால் மக்கள் பலம் இருக்கிறது, நான் நினைச்சதை செய்வேன். அப்படித்தானே? இருக்கிற மக்கள் பலத்தை வச்சு பெருமை வந்த உடனே, தலைக்கணம் வந்த என்ன செய்யறது விளங்குறது இல்ல, அடுத்தவனை அடக்கி ஆள பார்க்கிறான். தனக்கிட்ட பொருளாதார வசதி இருக்கு, அரே அல்லாதானே பொருளாதாரத்தை தந்தான், அவன் விரும்பின முறையில தானே செலவழிக்கணும். இப்படி எல்லாம் யோசிக்கிறதுக்கு அப்பால போய் என்ன தெரியுமா நினைக்கிறான்? எனக்கிட்ட பொருளாதார பலம் இருக்குது, நான் நினைச்சதை செய்வேன், உன்னால முடியுமானா என்ன செய், எதிர்த்து பாருன்னு சொல்கிற நிலைமை. அன்பார்ந்தவர்களே, சாதாரணமா பார்க்க என்ன காரணம்? மனிதனுடைய தரத்தை விளங்கவில்லை, மனிதனுடைய அந்தஸ்தை விளங்கவில்லை, தன்னை விட தன்னை பெரிய ஆளாக நினைத்ததனால, தலைக்கணம் பிடித்ததனால அடுத்தவர்களை அடக்கி ஆளுகிற நிலை, அடுத்தவனுக்கு அநியாயம் செய்கிற நிலை. சும்மா யோசிச்சு பாருங்களேன், எங்கட வீட்டுல ஒரு 5 ஆம்பளை புள்ள இருந்தா அந்த ஊர்லயே அவங்கதான் ரவுடி குடும்பம். அப்படித்தானே? அவங்கதான் சண்டி குடும்பம், யாருக்கும் அவங்க அடங்க மாட்டாங்க. காரணம் என்ன? நமக்கு 4 சகோதரர்கள் இருக்குது, மூத்தவர் நினைப்பாரு, கடைசியால் நினைப்பார் அது 4 நாணமாறு இருக்குது, நான் எதை செஞ்சாலும், என்ன அநியாயத்தை செஞ்சுட்டு வந்தாலும் என்னை தட்டி கேட்க யாரும் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? 4 நாணமாறு வந்தோடனே பெருமை வந்துடுது. இதுதான் அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யவும், அடுத்தவனுடைய உரிமைகளை பறிப்பதற்கும், உலகத்தில் முழு பிரச்சனைக்கும் காரணம் இந்த பெருமைதான். ஆனால் மனிதன் பெருமை அடிப்பதற்கு தகுதியற்றவன். எனவேதான் அல்லாஹ் சொல்வதாக நபிகளா சொன்னார்கள், பெருமை என்பது அல்லாஹ் போடுகின்ற சால்வை, மேல் அங்கி. அதை யாராவது அல்லாஹ்வோட சண்டை பிடிச்சு பறிக்க போனா நிச்சயம் பெருமை உள்ள மனிதன் நரகம் நுழைவான் என்ற செய்தியை அல்லாஹ் அந்த செய்தியில் எங்களுக்கு சொல்லித் தருகின்றான். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்த கட்டம், இந்த பெருமைக்கு வந்திருக்கிற எச்சரிக்கைகளை எல்லாம் பாருங்கள், எப்படியெல்லாம் வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அலா உக்பிருக்கும் பி அஹ்லில் ஜன்னah, சுவனவாசிகளை பற்றி உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா? என்ன கேட்டார்கள்? சுவனவாசிகளை பற்றி உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா? குல்லு தஈபின்
முத்ததஇஃபின் என்று சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? பலவீனமான ஒவ்வொருவரும் சுவனத்துக்கு தகுதியானவர்கள். வமுத்ததஇஃபின் பலவீனப்படுத்துறவங்க இருக்கிறாங்க தானே, எல்லார பார்வையிலும் இந்த இரண்டாம் தர மனிதன், இனி எல்லாம் என்ன ஆளப்பா அப்படி பார்க்கப்படுறாங்க இருக்கிறாங்க தானே. பலவீனமான மனிதர்களும் பலவீனப்படுத்தப்படுகிற நிலைமையில் இருக்கிறாங்க பாருங்க. அந்த மனிதர்களும் தான் சுவனத்துக்கு தகுதியானவர்கள் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகவாசிகள் யார் என்று உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா என்று கேட்டுவிட்டு நபிகளார் சொன்னார்கள், குல்லு உத்துல்லின் ஜவ்வாரின் முஸ்தக்பிரின் என்று சொன்னார்கள். தலைக்கணம் பிடித்த அடக்கி ஆளுகின்ற பெருமை பிடித்தவர்கள் தான் நரகத்துக்குரியவர்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சாதாரணமா பார்க்கிறோம் பெருமை பிடிச்சவர்கள் இந்த உலகத்தில் என்ன ஆட்டம் போடுறாங்க, என்ன கூட்டு போடுறாங்க. அடுத்த மனிதர்களை கணக்கெடுக்கிறது இல்ல, அடுத்தவனை எட்டி பார்க்கிறது இல்ல, அடுத்தவன் எந்த அளவுக்கு சொன்னா தண்ட வீட்டு முன்னால உள்ள கான் நிறைஞ்சி வடிஞ்சோறும், தண்ட வீட்டுக்கு முன்னால உள்ள கான் மண்பட்டி எடுத்து அதை சுத்தமாக்கி போடுவோமே, அந்த மனநிலை வராது. பாரத தெரியுமா, எனக்கு இருக்கிற பட்டம், நான் இருக்கிற அந்தஸ்துக்கு இந்த வேலையை செய்யலாமா, மண்வெட்டியை குறித்து செய்யலாமா? அன்பார்ந்தவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? பெருமைக்கு தகுதியான ஒரு மனிதன் என்று முகமது நபியை சொல்லலுமா? இல்லதா? நம்ம முகமது நபி என்று சொன்னா, சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், பெருமைக்கு உலகத்தில் மனிதர்கள் மட்டத்தில் பெருமைக்கு தகுதியானவரான் தான் முகமது நபின்னு சொல்லலுமா? அப்படி சொல்லலாது. அல்லாஹ் தான் தகுதியானவன். சும்மா இந்த பெருமை அடிக்கிற மனிதர்களுக்கு ஒரு செம்பலா கேட்கிறேன். ஏன் தெரியுமா? சுவனத்தின் கதவை முதலாவது கட்டுகிற மனிதர் யார்? முகமது நபி தானே. இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய ஒரு ஆட்சி, ஒரு மாத கால தூரத்துக்கு முகமது என்ற பெயர் கேட்டாலே விரோதிகள் எல்லாம் பயந்து நடுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்கர ஒரு ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி அல்ல. அந்த அளவுக்கு முகமது நபியுடைய ஆளுமையை பார்த்து, முகமது நபி அவர்கள் யுத்தகலங்களில் கொண்ட வெற்றிகளை பார்த்து விரோதிகள் எல்லாம் நடுங்கி போனார்கள். அந்த முகமது நபி எப்படி நடந்து கொள்வாங்க தெரியுமா? சஹாபாக்கள் சொல்ற செய்தியை பார்க்கிறோம். எப்படி சொல்றாங்க? பராய் இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமல் கந்தகி யன்குது மஅன துராப். உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இஸ்லாத்தின் விரோதிகளால மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய ஒரு யுத்தம் தான் கந்தக் யுத்தம் என்று சொல்லுவோம். நாங்க கந்தக் யுத்தம் என்று சொன்னா என்ன? விரோதிகள் மதீனாவுக்கு வெளியிருக்கக்கூடிய எல்லா விரோதிகளும், பத்ர்ல மக்கால இருக்கக்கூடிய முஸ்ரிக்குகள் தான் வந்தாங்க, உஹதுல மக்கால இருக்கக்கூடிய முஸ்ரிக்குகள் தான் வந்தாங்க. அதே போல நிறைய யுத்தங்கள்ல ஒவ்வொரு சாரார் தான் கலந்து கொண்டாங்க. இந்த கந்தக் யுத்தம் இருக்குது பாருங்க, அகல் யுத்தம் என்று சொல்லுவோம் நாங்க. இதுல மதீனாவுக்கு வெளியிருக்கக்கூடிய எல்லா கூட்டமும் ஒன்று சேர்ந்து இஸ்லாத்தை அளிக்க வந்தாங்க. அதனால ரசூலுல்லாஹ்வுக்கு வெளியே போய் யுத்தம் செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கல. ஏன்? வெளியே போய் யுத்தம் செய்யல, எல்லாரும் சண்டைக்கு வந்திருக்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் மசூரா பண்ணினாங்க. ஒரு நபித்தோழர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, நாங்க மதீனாவை சுத்தி என்ன செய்வோம்? பெரிய அகலியை தோண்டுவோம். ஏன் அந்த முடிவு எடுத்தாங்கன்னு சொன்னா, நம்ம அகல் யுத்தம்ன்றது என்னன்னு விளங்கினாலும் ரசூலுல்லாஹ் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு விளங்கும். அதுக்காக சொல்கிறேன். மதீனாவை பொறுத்த வகையில ஒரு பகுதியை நீங்க எடுத்துக்கொண்டா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து மதீனாவை நீங்க எடுத்துக்கொண்டா, ஒரு பகுதி மரமட்டைகள், ஈத்தம்பழ மரங்கள் நிறைந்ததாக இருந்தது. குதிரைப்படைக்கு வேகமா வரைய ஒரு படையில குதிரைப்படை தான் மும்முரமா நிற்கும் அந்த காலத்துல. அதனால குதிரைப்படையில வேகத்தை குறைச்சா ஓரளவு வெற்றி கொள்ளலாம். அதனால இந்த ஈத்தப்பழ மரங்கள் நிறைஞ்சிருந்தா ஒட்டாதுக்கு குதிரைக்கு வரையணுமா? வேகமா வரையலாம். எனவே ஒரு பக்கம் தடைப்படும். இன்னொரு பக்கம் இருந்தது ஒரு விதமான பொடி கற்கள் நிறைஞ்ச இடம். அதாலையும் குதிரைக்கு என்ன செய்யலாம்? ஓடி வரையலாம். ஓடி வந்தா பிறந்துடும். அதனால ரெண்டு பக்கம் கவர் ஆகிக்குது, விரோதிகளுக்கு அவசரமா நுழையலாம். ஒரே ஒரு பக்கம் இருந்தது, அதனால மட்டும்தான் வேகமா வர முடியும். எனவே ரசூலுல்லாஹ் என்ன முடிவு எடுத்தாங்க? அந்த பகுதியில மட்டும் பெரிய குழி தோன்றது. அப்ப குதிரைக்கு வேகமா வரையலாம், குழியை பாஞ்சு வரையணுமா? வர முடியாது. அதனால பெரிய அகழி தோண்டினாங்க. இந்த யுத்தத்துல பராய் இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் நபிகளாரை பார்த்தேன். நபிகளாரும் என்ன தெரியுமா செய்வாங்க? மண்ணை வெட்டி வெட்டி அவங்களும் எங்களோடு சேர்ந்து சுமந்து செல்வார்கள். அல்லாஹு அக்பர். யாரு யாருன்னு கேட்கிறேன் நான். முகமது நபியின போல சும்மா யோசிக்காதீங்க நீங்க, விளங்குதா? உத்தமர், சஹாபாக்கள் எல்லோரும் உயிரை கொடுக்க தயாரான ஒரு மனிதர். அப்படித்தானே? முகமது நபிக்கு ஒன்று என்று சொன்னா
சஹாபாக்கள் எல்லாம் உயிரை கொடுக்க தயாரானார்கள். அது மாதிரி ஒரு மனிதன் உலகத்துல வரல. மக்கா முஸ்லிக்குகளே முகமது நபியை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அந்த அளவு சந்தையோடும் மறுவாதியோடும் இருந்த ஒரு மனிதர், மதீனா என்ற சாம்ராஜ்யத்துக்கு ஆட்சித் தலைவராக இருந்த மனிதர், அந்த முகமது நபி என்ன செய்யறாங்க, எல்லா சஹாபாக்களையும் போல அவங்களும் மண்ணை வெட்டி அவர்களும் என்ன செய்கிறார்கள், சுமந்து சென்று வேலை செய்பவராக இருந்தார். நபிகளா சொல்லுவாங்களாம், வல்லாஹி லௌலல்லாஹு மஹ்ததைனா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவன் இல்லை என்றிருந்தால் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம். வலா சுன்னா வலா சல்லைனா, நாங்க நோன்பு பிடிச்சிருக்கவும் மாட்டோம், நாங்க தொழுதிருக்கவும் மாட்டோம். ஃபஅன்சிலன் சக்கீனத்தன் அலைனா, எனவே ரப்பே எனக்கு உங்களிடத்திலிருந்து அமைதியை இறக்குவாயாக. யாரு சொல்ற வார்த்தை இது? யாரு சொல்ற வார்த்தை இது? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி அவர்கள் இந்த உலகத்துல மனிதர்களை பெருமடிக்கிறது அடிக்கல. ஆனா அவங்க பெரும் அடிக்கல. என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் இல்லை என்றிருந்தால் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க முடியாது, நாங்க தொழுகிற மாதிரி தொழுகிருக்க முடியாது, நாங்க நோன்பு பிடிச்சிருக்க முடியாது. எனவே நாங்கள் எல்லாம் மனிதர்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கம் தேவையுள்ளவர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டினானா இல்லையா முகமது நபியை பத்தி? முகமது நபியை பார்த்தா என்ன சொல்லி காட்டினான்? வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யு'தீக ரப்புக ஃபதர்லா அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக பாலன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. இப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். நபியே, உம்மை நாம் வழிகட்டவராக கண்டோம், சத்தியம் தெரியாதவராக கண்டோம், உங்களுக்கு நாங்கள் நேரு வழியை காட்டினோம், உங்களை நாங்கள் அனாதையாக கண்டோம், உங்களுக்கு நாங்கள் ஒதுங்கும் தளத்தை தந்தோம். இப்படித்தானே முகமது நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் என்றால், ஏன் முகமது நபி பெருமை அடிக்கல? இவ்வளவு அந்தஸ்து, இவ்வளவு மதிப்புள்ள ஒரு மனிதனால் பெருமடிக்க முடிஞ்சுதா? அடிக்க மாட்டாங்க முகமது நபி அவங்க. எனவேதான் அவ்வளவு கஷ்டமான ஒரு வேலையை செஞ்சு கொண்டு கூட அல்லாஹ் என்ன முறைப்பாடு செய்றாங்க, யா அல்லாஹ் நீ இல்லை என்றிருந்தால் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க முடியாது, நாங்கள் நோன்பு பிடிச்சிருக்கோம் மேலாது, நாங்கள் தொழுதிருக்கோம் மேலாது. எனவே நீ செஞ்ச அருள் தான் நாங்கள் தொழுதுகிட்டு இருக்கிறோம், நோன்பு பிடிச்சிட்டு இருக்கிறோம். எனவே இந்த யுத்தகலத்தில் எங்கள் மீது நீ சத்தியத்தை என்ற அமைதி இறக்குவாயாக. சத்தியத்தில் அக்குதாம இல்லாதீனா, நாங்கள் விரோதிகளை சந்தித்தால் எங்களுடைய காலை பலப்படுத்தி விடுவாயாக, உறுதிப்படுத்தி விடுவாயாக. வல் முஸ்ரிகூன கதுபகவ் அலைனா, இணை வைப்பாளர்கள் எங்கள் மீது அத்துமீறி விட்டார்கள், எங்களுக்கு அநியாயம் இழைக்க புறப்பட்டு விட்டார்கள். இதா அராதோ ஃபித்னத்தன் அபைனா அப்படின்னு அழகான ஒரு வசன நடைய சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த அந்தஸ்து என்னாண்டு வெளிப்படுத்தினாங்க, தந்த அந்தஸ்து என்னாண்டு வெளிப்படுத்தினாங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீஸ் உங்களுக்கு புகாரி முஸ்லிம் நிறைய ஹதீஸ் கிதாபுகளை பார்க்கலாம். நான் ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் 10 பேரோட சேர்ந்து 11வது ஆளா கல்லு தூக்கி மண்ணு தூக்கி வேலை செய்யறாங்கன்னு சொன்னா நானும் நீங்களும் யார் சகோதரர்களே? ஏன் தெரியுமா இதை சொல்கிறேன்? இன்றைக்கு சமூகத்துல ஒரு மையவாதிய சிரமதானம் வைங்க, மையவாதிய சிரமதானம் வைங்க. அந்த இடத்துல வேலை செய்யறாக்களை போய் பாருங்க, யாரா இருப்பாங்க தெரியுமா? யாரா இருப்பாங்க தெரியுமா? ஒரு ஹஸ்ரத்து, ஒரு மௌலவி, ஒரு ஆஜியார், தெரிஞ்சாலும் பார்க்கலாம். அல்லாஹ் பயந்த இல்லாமல் அல்லாஹ் பயந்தவர்கள் பெரும்பாலும் பெரிய ஆட்கள், பட்டம்பலில் உள்ளவர்கள், ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்க இந்த மாதிரி வேலை திறந்துருது. நம்மளோட ரெஸ்பெக்டுக்கு இதெல்லாம் செய்யலாமா? இப்படிதானே ரோட்ல சிரமதானம் நடக்குது. நீங்க சும்மா நோட் பண்ணி பாருங்களேன், ரோட் காலையில சிரமதானம் நடக்குது. எங்கட சமூகத்தில் உள்ள மௌலவிமாறு, ஹஸ்ரத்துமாறு, பெரிய பெரிய ஆஜியார்மார், அல்லாஹ் பயந்தவர்கள் இல்லாமல் பெரும்பாலும் நான் சொல்கிறேன் எல்லாருடைய சேர்ந்து இறங்கி வேலை செய்வாங்களா? காரணம் என்ன? நம்மட பட்டம், நம்மட பதவி, நம்ம மண்பட்டி பிடிக்க தகுதி இல்லாதவர்கள். அப்படித்தானே? அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த உத்தமர் எப்படி இருந்தார் என்று பாருங்கள். இன்றைக்கு மனுஷன் பெருமை அடிப்பதற்கு தகுதி இல்லாத இந்த மனிதன் எந்த அளவுக்கு போய்தான் தெரியுமா? 7 வருஷம் மதுரசால ஓடிட்டு வந்தா முன்னால மௌலவின்னு ஒரு பட்டம் இருக்கணும், முன்னால மௌலவின்னு ஒரு பட்டம் இருக்கணும், ஹஸரத்து ஹாஜியான்னு ஒரு பட்டம் இருக்கணும். இல்லண்டா என்னமோ மாறி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படித்தானே? அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்கள்? லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம். நஸாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை
எல்லை கடந்து புகழ்ந்தவை போன்று என்னை நீங்கள் புகழ்ந்து விட வேண்டாம். என்னை நீங்கள் புகழ்ந்து விட வேண்டாம். என்னை நீங்கள் புகழ வேண்டுமா? அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ்வுடைய தூதர் என்று மட்டும் சொல்லுங்கள் என்று என்ன செய்தார்கள்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாழ்மையை தன்னிடத்தில் பெருமை இல்லை என்பதை அழகாக உலகத்துக்கு என்ன செய்தார்கள்? எடுத்துக்காட்டி விட்டு போனார்கள். ஆனால் அந்த உத்தம நபியை பின்பற்றுகின்ற இந்த இஸ்லாமிய சமூகத்தின் நிலையை பார்த்தால், அன்பாண்டவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இருக்கக்கூடாத ஒரு நோய் இந்த பெருமை என்ற நோய் எல்லா மட்டத்தவர்களிடத்திலும் காணப்படுவதை நாங்கள் பார்க்க முடிகிறது. எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த பெருமையை பொறுத்தவரையில் இஸ்லாமிலும் எப்படி எல்லாம் சொன்னது? நபிகளார் ஸல்லல்லாஹு சொன்னதை பாருங்க. மா நகஸத் சதகத்தும் மின் மாலின், ஒரு மனிதன் சதக்கா கொடுக்கிறான் என்று சொன்னால், தானம் செய்கிறான் என்று சொன்னால் அவனுடைய பொருளாதாரம் குறைவடையாது. என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? ஒரு மனிதன் சரியாக சதக்கா கொடுத்தா அவனுடைய பொருளாதாரத்தில் அது குறைவை ஏற்படுத்தாது. வமா ஸாதல்லாஹு அபதன் பிஅஃவின் இல்லா இஸ்ஸன், நபிகளா சொல்றாங்க, ஒரு மனிதன் அடுத்தவர்களை மன்னித்து வாழ வாழ அவனுக்கு மதிப்புத்தான் கூடும் என்று சொன்னார்கள். எப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? உலகத்துல மனிதர்கள் தவறு செய்வாங்க, மனிதர்கள் பிழை செய்வாங்க, மனிதர்கள் தப்பு செய்வாங்க. இவைகளை மன்னிக்க 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 அந்த மனிதனுக்கு கண்ணியம் கூடிக்கொண்டே போகுமா? நம்ம எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஒருத்தன் அநியாயம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டா நம்ம மன்னிப்பு கொடுக்க தயார் இல்லை, அப்படித்தானே? நாங்க செகண்ட் ஆகுறதா, நான் எப்படி மன்னிப்பு கொடுக்கிறது? இப்படித்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் ஒருவனை மன்னிக்கிறது தாழ்வு சிக்கல் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒருத்தன் செஞ்ச தவற மன்னிக்கிறது, விட்டு கொடுக்கிறது எங்களை தரம் குறைச்சிருமோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் விட்டுக் கொடுக்கிறதில்ல, மன்னிக்கிறது இல்லை. நபிகளார் சொன்னார்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை விட்டுக் கொடுக்கும் காலமெல்லாம், மன்னிக்கும் காலமெல்லாம் இவனுக்கு மதிப்பு கூடுமாம். யாருக்கிட்ட? அல்லாஹ் கிட்ட. அல்லாஹ் கிட்ட கண்ணியம் கூடிக்கொண்டே போகும் என்றார்கள். மீண்டும் சொன்னார்கள், வமா தவாதா அஹதுன் லில்லாஹி இல்லா ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ்வுக்காக யார் தாழ்வோடு வாழுகின்றாரோ, தாழ்மையாக வாழுகின்றாரோ, அவர் அல்லாஹ் உயர்த்தி கொண்டே போவான் என்று சொன்னார்கள். பெருமை இல்லாம, தலைக்கணம் இல்லாமல் தாழ்வாக யாரெல்லாம் இறங்கி போவார்களோ அவர்களை அல்லாஹ் உயர்த்துவான் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்லிமிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நம்ம அல்லாஹ்வுக்காக விட்டுக் கொடுத்து பணிஞ்சு போகும் பொழுதெல்லாம் அல்லாஹ் என்ன செய்வானாம்? எங்களை உயர்த்தி கொண்டே போவான் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்த கட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்கள் பாருங்கள். லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நல்லது என்று வந்துவிட்டால் எந்த ஒரு விடயத்தையும் நீ இழிவாக கருதாதே என்று சொன்னாங்க. நல்லது என்று வந்துவிட்டால், குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஒன்று நல்லது என்று வந்துவிட்டால் அதை நீ இழிவாக கருதாதே. சின்னதுதானே, இதெல்லாம் நாங்க செய்யறதா, அப்படி பார்க்காத என்று சொல்லி ஒரு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வலவ் அன் தல்கா அகாக பிவஜிஹின் தலிகின், உன்னுடைய சகோதரனின் முகத்தை பார்த்து ஒரு சொட்டு சிரிப்பதாக இருந்தாலும் சரி, இழிவாக கருதாதே என்று சொன்னார்கள். ஒரு முஸ்லிமை பார்த்து சிரிக்கிறது, யாரு சிரிப்பா? நான் கேட்கிறேன். இன்னொரு முஸ்லிமை பார்த்து வாய் திறந்து மன மகிழ்ச்சியோடு யாரு சிரிப்பா? பெருமுள்ளவன் சிரிப்பானா? தலைக்கணம் உள்ளவன் சிரிப்பான இருக்கிறாங்க. ஜனாதிபதி எடுத்துக்கிட்டா சிரிப்பார். எதுக்கு? ஓட்டு பிச்சை வாங்க சிரிப்பார். வருங்களா? ஓட்டு பிச்சை வாங்குறதுக்கு சிரிப்பாரு, சும்மா சிரிப்பாரா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏன் தெரியுமா காரணம்? அந்த பண்பு ஒரு முஸ்லிமை பார்த்த உடனே சிரிக்கிறவன் கிட்ட பெருமை இருக்காது. சும்மா சில நேரம் நாங்களும் தான் சிரிக்கிறோம் நினைப்போம். நாங்க எங்க உம்மாவை பார்த்து சிரிப்போம். ஏன்? உம்மா என்பதற்காக சிரிப்போம். பாப்பாவை பார்த்து சிரிப்போம். எதற்காக? பாப்பா என்பதற்காக சிரிப்போம். சகோதர சகோதரிகளை பார்த்து சிரிப்போம். ஏன்? உறவுகள் என்பதற்காக. எங்களுக்கு உதவி செய்தவர்களை பார்த்து சிரிப்போம். எதற்காக? உதவி செய்தவர்கள் என்பதற்காக. அப்படி பாதையில நடந்து போகும் பொழுது தின்றதுக்கு வக்கில்லாம, குடிக்கிறதுக்கு வக்கில்லாம, எவனாவது போறதை திண்டுட்டு போற நிலைமையில ஒரு தாத்தா அல்லது ஒரு நானா அப்படித்தான பிச்சை வாங்குற நிலைமையில ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவரை பார்த்து சலான் சொல்லி சிரிச்சுட்டு போவோமா? அவரை பார்த்து சிரிச்சுட்டு போவோமா? யோசிச்சு பாருங்க. எங்கட வீட்டுக்கு பிச்சை வாங்க வந்தா எத்தனை பேரை பார்த்து சிரிக்கிறோம் நாங்க? அப்படித்தானே? அன்பார்ந்தவர்களே, முஸ்லிம் என்று வந்துவிட்டால், மூமின் என்று வந்துவிட்டால் அவனை பார்த்து சிரிப்பது ஒரு வணக்கம்.
ஏன் தெரியுமா அதை வணக்கமா வச்சிருக்குது இஸ்லாம்? சதக்காண்டி சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஏன்? அந்த பண்பு உள்ளவன் அடுத்தவனை மதிப்பான், தலைக்கணம் வராது, பெருமை வராது. எனவே அன்பாண்டவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த ஒரு அடிப்படையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள், பெருமை வரக்கூடாது என்பதற்காக. அதே போன்று பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்யக்கூடாத காரியங்களை பட்டியல் போட்டார்கள். அதுல ஒன்றா என்ன தெரியுமா சொன்னாங்க? வலா யஹ்கிருஹு, ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமின் சகோதரன், அவன் எந்த சந்தர்ப்பத்திலும் அடுத்த முஸ்லிமை இழிவாக கருத மாட்டான். என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? ஒரு உண்மையான முஸ்லிம் அடுத்த முஸ்லிமை இரண்டாம் தரத்துல பார்க்க மாட்டான், செகண்டா பார்க்க மாட்டானாம். அப்படித்தானே அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நம்மட உள்ளத்துல ஏதோ மட்டும்தானே, நம்மட உள்ளத்துல எத்தனை பேரை பத்தி இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு என்ன வருது? நம்மட பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை நம்ம உள்ளத்துல என்ன வச்சிருக்கிறோம்? அவருக்கு என்ன மதிப்பு கொடுத்திருக்கிறோம்? என்ன அந்தஸ்துல வச்சிருக்கிறோம்? ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க. நம்மட மாப்பிள்ளையிட உம்மா, மாப்பிள்ளையிட உம்மா, மாப்பிள்ளையிட சகோதரிகள் என்ன அந்தஸ்து கொடுத்து வச்சிருக்கிறோம்? அப்படித்தானே? வீட்டுக்கு போனா நாங்க தான் அரசி, மாமி வேலைக்காரு, இப்படித்தானே? அல்லது நாங்க மாமியா இருந்தா சில மாமிமாரு யாரு? அவங்கதான் ஆள்றவங்க மாதிரி உலகத்தை மருமகளை போட்டு கொடுமைப்படுத்த. நான் கேட்கிறேன், பெருமை இல்லாதவனுக்கு இதை செய்யலாமா? பெருமை இருந்தா தான் இது வரும். ஏன் மகனை நீ முடிச்சிருக்கிறா? நான் சொல்ற மாதிரி தான் கேட்போம். இதுதான் பெருமை. வருவதானே இந்த நாய்? வருதா இல்லையா? அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படி மாமிக்கொள் டீம் இருக்குது, மருமகள் டீம் இருக்குது. எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். எனக்கிட்ட பெருமை இருக்குது, அதனாலதான் மருமகளா இருக்கிறவர் மாமியை மதிக்கல, மாமியா இருக்கிறவர் மருமகளை மதிக்கல. இந்த உலகத்தில் பெரிய பிரச்சனை என்னன்னு நினைக்கிறீங்க? அமெரிக்காவுக்கும் ஈராக்குக்கும் உள்ள பிரச்சனை எல்லாம் பெருசு. அது ஒரு நோக்கத்தோட போற பிரச்சனை. விளங்குதா? சிரியால போற பிரச்சனை ஒரு நோக்கத்தோட போற பிரச்சனை. நான் கேட்கிறேன், மாமி மருமகளும் ஏன் சண்டை பிடிக்கணும்? மாமி மருமகளும் ஏன் சண்டை பிடிக்கணும்? உள்ளம் சரியில்லை. உன்னைய விட நான் தெரியாத சிந்தனை வருது, எனக்கு கீழே நீ இருக்கணும் சிந்தனை வருது. இந்த தலைத்தனம் தான், இந்த அகங்காரம் தான் உலகத்துல பெரிய பிரச்சனைக்கு காரணம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமை இழிவா பார்க்க மாட்டான், அடுத்த முஸ்லிமை இரண்டாம் தரத்துல வச்சு பார்க்க மாட்டான். சொல்லி போடு ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க பாருங்க. அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா என்று 3 தடவை சொன்னாங்க. இறையச்சம் என்பது உள்ளத்தில் இருக்கிறது, இறையச்சம் என்பது உள்ளத்தில் இருக்கிறது என்று 3 தடவை ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டி போட்டு சொன்னார்கள். பிஹஸ்பி இம்ரிஇன் மினஷ் ஷர்ரி அன் யஹ்கிர அகாஹுல் முஸ்லிம. நபிகளார் சொன்னார்கள், ஒரு மனிதன் செய்கிற பாவத்தினால் அவனுக்கு போதுமான பாவம் எது தெரியுமா? கண்ட முஸ்லிமான ஒரு சகோதரனை இழிவா பார்க்கிறது சொன்னாங்க. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? 3 தடவை தக்வா இறையச்சம் உள்ளத்துல இருக்குதுன்னு சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு மனிதன் செய்கிற பாவங்களால் ஒரு மனிதனுக்கு போதுமான அளவு பாவம் எது தெரியுமா? கண்ட முஸ்லிமான ஒரு சகோதரனை இழிவாக பார்க்கிறதுன்னு சொன்னாங்க, கேவலமா நினைக்கிறதுன்னு சொன்னாங்க. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எவ்வளவு மோசமான ஒரு பாவம் என்று பாருங்கள். இப்படித்தானே? எனவே அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் மறுமையில் சுவனன் நுழைய வேண்டுமா? படைத்தவன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கும் அருளுக்கும் சொந்தக்காரர்களாக மாறணுமா? இந்த பெருமை என்பது எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்து விடக்கூடாது, வெளிப்பட்டு விடக்கூடாது. எனவே இஸ்லாம் இப்படி ஒரு வழியை காட்டி தருகிறது. அதே போல நீங்க குர்ஆன்ல பாத்தீங்கன்னு சொன்னா பெருமைக்கு இன்னொரு அடையாளத்தை இஸ்லாம் சொல்லுது. என்ன அது? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு என்ன செய்தார்களாம்? அறிவுரை செய்தார்களாம், புத்திமதி சொன்னார்களாம். அந்த புத்திமதி என்ன? வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், என் அருமை மகனே, நீ மக்களை விட்டு உன்னுடைய முகத்தை திருப்பாதே. என்ன சொன்னாங்க? வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், மக்களை விட்டு அந்த கண்ணத்தை திருப்பாதேன்னு சொன்னாங்க. ஏன் இந்த வார்த்தை சொல்லுது? இந்த வார்த்தை சொல்லுது, உங்களோட நேரா முகத்தை பார்த்து சிரிச்சு பேச வேண்டிய நான் உங்களை கண்டும் காணாம போறேன். என்ன தெரியுமா காரணம்? உங்களோட பேசுறதுக்கு நான் யாரு? உங்களோட பேசுறதுக்கு இந்த உணர்வு தான் உங்களை விட்டும் என்னுடைய முகத்தை திருப்பும். ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க. பல சந்தர்ப்பங்கள்ல பாதைகள்லயோ எங்கேயோ பல பேரை காணுவோம். கண்டுட்டு ஒரு தாத்தாவோட நல்லா கதைப்போம், நல்லா சிரிப்போம், அப்படித்தானே? இன்னொரு முஸ்லிம் பொம்பளை தான் இருப்பா, அபாயா போட தான் இருப்பா, அவவோட பேசவும் மாட்டோம். அப்படி ஒரு பார்வை இருக்குதானே, சைட் பார்வை.
வித்தியாசமான பார்வையாக இருக்குது. அதை அப்படி பார்த்துட்டு எங்கட பாட்டுல போயிடுறது. என்ன காரணம்னு நினைக்கிறது? தலக்கணம் தான் காரணம். எனவே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தந்த மகனுக்கு பெருமை வரக்கூடாது என்பதற்காக சொன்னார்கள், மகனே நீ உண்ட முகத்தை அடுத்த மனிதர்களை விட்டு திருப்பாதே என்று சொன்னாங்க. மேலும் எப்படி சொன்னார்கள்? அடுத்த அறிவுரைய பாருங்க, வலா தம்ஷிஃபில் அர்தி மரஹா சொல்லி கொடுக்கிறாங்க. நீ பூமியில நடக்கும் பொழுது பெருமை பிடித்தவனாக நடக்காது. நடைய பத்தி தெரியும் தானே? பெருமைக்குரிய நடை, தாழ்வுக்குரிய நடை. அல்லாஹ் அதை கொஞ்சம் வித்தியாசமா சொல்லி காட்டுறான் பாருங்க. எப்படி சொல்லி காட்டுகிறான் தெரியுமா? நீங்கள் பாதையில் நடக்கும் பொழுது மென்மையாக தாழ்வாக நடங்கள். ஏனென்று சொன்னால் நீங்க நடக்கிற நடக்கி நீங்க போய் இந்த வானத்தை முட்ட போறது இல்ல, நீங்க வானத்துல பறக்க பூமியில தான் நடக்கணும் நீங்க. எனவே பெருமை இல்லாம தாழ்வாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வக்ஸிது ஃபீ மஷீக, உங்களுடைய நடையில் நடுநிலைமையை கையாளுங்கள், நடுநிலைமையை கையாளுங்கள் என்று தாழ்வு வருவதற்கான வழியை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்க அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அல் குர்ஆனிலே எனக்கும் உங்களுக்கும் புத்திமதியாக சொல்லித் தருகிறான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னும் நிறைய வழிகாட்டுதல்கள், நிறைய ஏவல்கள் இருக்குது பெருமை வராமல் இருப்பதற்கு குர்ஆனும் ஹதீஸும் சொல்கிற போதனைகள். எனவே பெருமையுடைய விபரீதம் உலகத்தில் பிரச்சனைகளுக்கெல்லாம் பிரச்சனைக்கு காரணம் இந்த பெருமை, இந்த தலைக்கணம். அடுத்த கட்டம் படைத்தவன் ரப்போடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மனிதன் பெருமைப்படுவதற்கு தகுதியில்லாதவன் என்பதை பார்த்தோம். அடுத்த கட்டம் அதையும் மீறி ஒரு மனிதன் பெருமைப்பட்டால் என்ன நடக்க போகிறது? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், யாருடைய உள்ளத்தில் கட்டுகு பிரமாணம், எப்படி சொல்றாங்க, யாருடைய உள்ளத்தில் கட்டுகு பிரமாணம் பெருமை இருக்கிறதோ அவன் சூழல் நுழைய மாட்டான். லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால் தர்ரத்தின் மின் கிப்ரின் என்று சொன்னார்கள். யாருடைய உள்ளத்தில் கட்டுகு பிரமாணம் பெருமை, பெருமைண்டா நல்லா விளங்குது தானே? பெருமைக்கு ரசூலுல்லாஹ் வரைவிலக்கணம் சொன்னார்கள், பத்தருல் அக்லி வகம் துன்னாஸ். இரண்டாவது ஒரு பகுதிக்கு நான் பின்னால சொல்லி காட்டுகிறேன். சத்தியத்தை மறுப்பதும் பெருமை, வகம் துன்னாஸ் மக்களை இழிவாக பார்க்கிறது, மக்களை இரண்டாம் தரத்தில் வச்சு பார்க்கிறது, மக்களை தன்னை விட அந்தஸ்து குறைந்தவர்கள் என்று பார்ப்பது, இதுதான் பெருமைண்டாங்க. இது யாருடைய உள்ளத்தில் கட்டுக்கு பிரமாணம் இருக்குதோ அவன் சோழ நுழைய மாட்டான் என்று சொன்னாங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நானும் நீங்களும் உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்வதற்கு என்ன காரணம்? மறுமையில் சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் காரணம் என்றால் அந்த நோக்கத்தை நானும் நீங்களும் அடைய வேண்டுமா? சுவன லோகத்தை அடைந்து கொள்ள வேண்டுமா? பெருமை என்ற வாசனை எங்களிடத்தில் இருக்கக்கூடாது. அடுத்தவர்களை மதிக்க வேண்டும், அடுத்தவர்களோடு நெருங்கி பழக வேண்டும், அடுத்தவர்களோடு அந்நியோன்யமாக வாழ வேண்டும். பட்டம், பதவிகள், ஆட்சி, அதிகாரங்கள், சொத்து, செல்வங்கள் மனிதர்களை விட்டு என்ன செய்துவிடக்கூடாது, எங்களை வேறுபடுத்தி விடக்கூடாது. அப்படி நடக்குமாக இருந்தால் நானும் நீங்களும் நரகம் நுழைவதற்கு அது காரணமாக இருக்கும். எனவே அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பெருமையை பத்தி நிறைய சொல்றதுக்கு இருக்குது, ஒரு பகுதியை தான் சொல்ல முடிந்திருக்குது. எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த பெருமை எந்த அளவுக்கு விபரீதமானது, இந்த பெருமையின் இரண்டாவது பகுதி சத்தியத்தை மறுப்பது என்பது எப்படிப்பட்டது என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய தினங்களில் நாங்கள் பார்த்துக் கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் பெருமையை பற்றி எந்த விடயங்களை எல்லாம் இன்றைய தினம் எனக்கும் உங்களுக்கும் படித்து தந்தானோ அந்த விடயங்களின் மூலம் உணர்வு பெற்று பெருமை என்ற அந்த கொடிய பாவத்தை விட்டும் ஒதுங்கி தாழ்வு என்ற அந்த பண்போடு அடுத்த மனிதர்களை மதித்து நடக்கின்ற அந்த பண்போடு வாழ்ந்து மரணிக்கிற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் வல்லவன் ரஹ்மான் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.